நான் பிறந்தது முல்லைக்காட்டில், வேளாண்மை வாழ்க்கையில். அந்த ஊரில் இருந்தவரை நான் மதியழகன். சோனங்குப்பம் என்னை தத்தெடுத்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் மதியழகனாக போன எனக்கு அறிவழகன் என்ற சோனங்குப்பத்தில் இருந்துதான் ஒரு நண்பனை தந்தது. என்னுடைய அண்ணாமலை பல்கலைக்கழக நண்பர்கள் எங்களை தனித்தனியாக பார்த்த பொழுது மதிய பார்த்தீங்களா, அறிவை பார்த்தீங்களா என்று கேட்டார்கள். நாங்கள் 2 பேரும் நெருங்கிய நண்பர்களான பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை எங்களுடைய நண்பர்கள் எங்களை அறிவுமதியை பார்த்தீங்களா, அறிவுமதியை பார்த்தீங்களா என்று கேட்க தொடங்கினார்கள். அதன் பிறகு அவன் என் வீட்டிற்கு பிள்ளையானான், நான் அவன் வீட்டிற்கு பிள்ளையானேன். 2 ஆண்டுகள் ஆயின அவனை இழந்து. என்றாலும் கூட இந்த தேவனாம்பட்டினம் சோனங்குப்பம் அந்த 2 இடைவெளியில், அந்த ஆற்று மணலில், அந்த அலைகளோடு போட்டி போட்டுக்கொண்டு நான் புறநானூற்றை மனப்பாடம் செய்த ஒரு தமிழ் மாணவன், குறுந்தொகையை மனப்பாடம் செய்த ஒரு மாணவன். அதனால்தான் ஆழிப்பேரலையில் என் சோனங்குப்பம் அங்கே சோகத்தில் வாடிய பொழுது நான் 10 பாடல்களை எழுதி 10 இசையமைப்பாளரிடம் தந்து அவர்கள் பணமே வாங்கி கொள்ளாமல் இந்த ஆழிப்பேரலைக்காக என்னுடைய அந்த வலி, நான் இந்த 15 ஆண்டுகள் என்னை ஊட்டி வளர்த்த அந்த நெய்தல், அந்த மக்களுக்கு நான் செய்த அது